ராமதாசுக்கு பிறகு தாம் தான் தலைவர் என்று அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். சென்னை ஈசிஆரில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று அந்த நிர்வாகிகளிடையே உரையாற்றியிருந்தார். அதிலும் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பாமகவினுடைய தற்போதைய நிலை குறித்து நிர்வாகிகளிடம் பேசியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கடந்த 5 ஆண்டுகளாகவே ராமதாஸ் அவராகவே இல்லை எனவும், அவர் சொல்லியிருந்தால் கண்களை மூடிக்கொண்டு, அதாவது ராமதாஸ் தானாகவே செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருந்தால் கண்களை மூடிக்கொண்டு அதனை செய்திருப்பேன். ஆனால் யாரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை விமர்சிக்க கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவில் தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் கூறியிருந்தார். ஆனால் ஐயாவிற்கு பிறகுதான், அதாவது ராமதாஸிற்கு பிறகுதான் நான் தலைவராக வேண்டும் என அப்போதே முடிவெடுத்து விட்டேன். அதனால் தான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் எனவும், ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ராமதாஸ் அவராகவே இல்லை எனவும், அவர் உருவாக்கியதுதான் பாமக. ஆனால் அவருடைய வயது முதிர்வின் காரணமாக குழந்தை போல தற்பொழுது செயல்பட்டு வருகிறார் என அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையும் பாமகவினுடைய நிறுவனருமான ராமதாஸை விமர்சிச்சிருக்கிறார்.